வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடியுடைய இன்றைய பயணம், அதாவது இன்னையிலிருந்து எடப்பாடி வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. கூட்டம் கடுமையாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறது உத்தரவை நம்ம தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே கூட்டத்தை கடுமையாக காட்டுவார்கள். கொங்கு மண்டலம் அவங்களுடைய பெல்ட்டு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் 9மே அதிமுக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியோட நிகழ்ச்சியில் கொள்ளை நடைபெற்றது வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதாவது ஒருவர் முதல்ல வந்து ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய பரபரப்பு. ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் வந்து கொள்ளை நடந்தது எப்படி? ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் போகிறாருன்னா அது சம்பந்தமான செய்தி வரும்போது உங்களுக்கு கூட்டம் கடுமையாக இருந்தது, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வைரலாக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவரும் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு விஷயம் அன்யூஷுவலாக நடந்ததுன்னா அது பெரிய வாத பொருளாகும். அதுவும் பார்த்திங்கன்னா நீ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, மீடியாலாம் வந்தவொன்னா உடனுக்குடன் செய்தி ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, கொல்ல போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பரபரப்பாக பேசப்படும். அந்த விதத்தில் எல்லாருடைய பார்வையும் படுற மாதிரி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சியில் விவசாயிகள், செங்கல் சூளை உரிமையாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய கலந்தாய்வு கூட்டம், அவங்களுடைய அப்புறம் நெசவாளர்கள் அவங்களுடைய குறையை சொல்கிற கூட்டம். அதில் விவசாயிகள் உட்பட ஒரு 3 பேர்கிட்ட 2,20,000 ரூபா, 2 லட்சத்து ரூபாய்க்கு மேலே வந்து கையாடல் நடந்திருக்குது. பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது வந்து போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. ஒன்று. இன்னொரு அதுக்கடுத்த விஷயம், எடப்பாடி பழனிசாமி யாரையுமே நம்பாமல் தன்னந்தனியாக, அதாவது என்னென்னா ஒரு தலைவர் கொஞ்சம் வில் பவர் வேணும்பாங்கள்ல, யாரும் நான் பாட்டுக்கு போகிறேன்பா, போன தடவை அதே மாதிரி தான் பண்ணார். ஒரு மைக் ஒன்று மாட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷா கூட்டணி இருக்கா இல்லையா, அவர் என்ன கூட்டணியாச்சு எதை பற்றியும் காட்டுக்கிறது, அவர் பாட்டு கிளம்பிட்டார். இந்த ஒரு என்னென்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அவருக்கு நம்பிக்கை வேணும் நம்ம ஜெயிப்போன்ட்டு. இன்னொன்று இப்போ அவரே இறங்கினதுனால தொண்டர்களும் வேகமாக வேலை செய்யணும். அதையும் தாண்டி இன்றைக்கி அவர் கேட்ட கேள்விகள், ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அவர் கேட்ட கேள்விகள் என்ன கேட்குறாரு? சிறு குறு தொழிலாளர்கள், மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி சிறு குறு தொழில்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாயிருக்கு. அதையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. மின் கட்டணம் 4 மடங்கு உயர்த்தியிருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு. 4 மடங்கு உண்படுத்தியிருக்காங்க. சிறு குறு தொழிலாளர்கள் 100% நடந்துகிட்டு இருந்தது, வெறும் 40% தான் நடக்குது. இன்றைக்கி கூட, நேற்று கூட அந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்க நாங்கள்லாம் தொழிலை மூட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கட்டண உயர்வுனா எப்படி நாங்கள் தாங்க முடியும்ட்டு. மின்சாரம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுறாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தொடர்ச்சியாக திமுக சொல்லும்போது கேட்டால் உதய் மின் திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டார் தங்கமணி அப்படின்னாங்க. நம்ம என்ன கேட்டோம், போன வருஷம் இதே மாதிரி மின் கட்டண உயர்வு உயர்த்தும் போது பொதுமக்களுக்கும் உயர்த்தப்பட்டது. அப்போ கவர்மெண்ட் கட்டலை. ஆனால் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் உயர்த்துது, இருந்தாலும் வந்து பொதுமக்கள் வீட்டு கரண்ட்லாம் நாங்கள் கட்டுறோங்கிறீங்க. 314 கோடி அது. ஆனால் சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க கரண்ட் அவங்க தான் கட்டணும். அது ஒரு 2,800 கோடி. ஏற்கனவே வந்து இன்றைக்கி வந்து சிறு குறு தொழில்கள் வளர்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? கரண்ட்டு மட்டும்தான் கொடுப்பீங்க, வேறு என்ன கொடுக்குறீங்க? உற்பத்திங்கிறது அவங்க பண்ணுறது. அந்த கரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு நீங்கள் விலை உயர்வு பண்ணால் சாமானிய மக்கள் எப்படி வாழ்வாங்க? சிறு குறு தொழிலாளர்கள்ட்ட நீங்கள் வந்து விலை ஏற்றுனீங்கன்னா கரண்ட்டு பில்லை, அது வந்து வெகுஜன மக்களை பாதிக்கும்னு தெரியுமா தெரியாதா? இப்போ டோல்கேட்டில் வந்து நீங்கள் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா அது வந்து போகிற லாரிக்கு காசு அதிகமாக கேட்பீங்க. அப்போ லாரியோடைய கட்டணம் உயரும், அப்புறம் காய்கறி விலை உயரும், சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிறது வந்து, ஏன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை பேசுவதால் மக்கள் கவனம் பெறுகிறார்கள். ஒன்று தான் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் பேசியது. செங்கல் சூளை விஷயமாகட்டும், கைத்தறி விஷயமாகட்டும், நெசவாளர்களுடைய பாதிப்பாகட்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், போன தடவைக்கு முந்தன் தடவை நினைக்கிறேன், பொங்கல் தொகுப்பு கொடுக்கும்போது தரமற்ற அந்த வேட்டி சேலையை கொள்முதல் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா சேனல்லையும் வந்ததுக்கப்புறம் இல்லை நாங்கள் யாருக்கும் கொடுக்கலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட வாங்கினா வந்து விலை கொஞ்சம் இப்போ அரசல் புரசலாக ஆகும்னு சொல்லிட்டு வெளி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அங்கேருந்து வந்து இறக்குமதி பண்ணி, அது தரமில்லாத பாலிஸ்டரை இறக்குமதி பண்ணி, அதுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் அறிக்கை விட்டு பெரிய விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியும். எதுலேயுமே தரமில்லை. முதல் தடவை திமுக ஆட்சி வந்த உடனே கொடுத்த பொங்கல் தொகுப்பு எப்படி இருந்தது நமக்கு தெரியும். வெள்ளத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஒழுகுச்சு. அந்த இது நம்ம கரும்பு வந்து சின்னதாக இருக்குது, நல்லா இல்லை, இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள்.
அதற்கு காரணமான ஒரு நிறுவனம் கிறிஸ்டின்னு நினைக்கிறேன். அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே திமுகவால் பேன் பண்ணப்பட்ட நிறுவனம். அதிமுக ஆட்சியில் இவங்க தான் அவங்க மேலே குறை சொல்லி கேஸ்லாம் போட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கே கொடுக்குறாங்க. அப்போ எந்த விதத்தில் எங்கே நடக்குது கொள்ளை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய கூட்டம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொங்கு பகுதி அவங்க பகுதி வெயிட்டை காட்டுவாங்க. ஏற்கனவே 65 சீட் இருக்குது அதிமுகவுக்கு சட்டசபையில். அதில் கொங்கு மண்டலத்தில் மட்டும் 9. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே வந்து இவர் இருக்கார், யார், நம்ம வேலுமணி இருக்கார். இப்போ என்ன சிக்கல், செந்தில் பாலாஜி வந்த உடனே அவர் கோட்டையை தகர்க்கக்கூடிய வேலையை வேகமாக பண்ணிட்டு தான் இருக்கார். செந்தில் பாலாஜி நம்ம குறைச்சி மதிப்பில்லை. செந்தில் பாலாஜி ஆளுங்கட்சி வேறு, எந்த அளவுக்கு இறங்கி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. போன தடவை கோயம்புத்தூர் தொகுதியில் திமுக நல்ல ஓட்டு வாங்குச்சு. அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். திமுக என்ன பண்ணும், செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார்னு தெரியும். இப்போ என்ன சிக்கல்னா, 2 வல்லவர்கள், ஒன்று வேலுமணி, இன்னொன்று செந்தில் பாலாஜி. 2 பேர் 2 இடத்துல நிற்கிறாங்க. 2 பேருக்கும் பவர் இருக்குது, 2 பேருக்கும் பணம் இருக்குது. 2 பேருமே ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் வரக்கூடிய தேர்தல். அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தை யார் கைப்பற்றுவது, என்னென்னா எப்படியாவது ஒரு 4-5 சீட்டாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி ரொம்ப கணக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. விட்டுறவே கூடாது அப்படின்னு வேலுமணி கணக்கு போட்டார். என்ன ஒன்று, இன்றைக்கி வேலுமணி அவர்களுடைய கூட்டத்துக்கு முதல்ல எடப்பாடி போகிறதுக்கான காரணம் என்ன, ஏற்கனவே அதிமுக பலமாக இருக்கக்கூடிய தொகுதியை இன்னும் பலப்படுத்துறது. உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா நீலகிரியிலேருந்து சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், இந்த கோயம்புத்தூர் வடக்கு, மேற்கு எல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாவே போன தடவை 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீலகிரிலாம், மேட்டுப்பாளையம் 41.32 திமுக, 46% அதிமுக, கிட்டத்தட்ட 5% வந்து ஏறி போயிட்டுருக்குது. அதுவும் பிஜேபியை வச்சுக்கிட்டு. இன்னொன்று பிஜேபி ஓரளவுக்கு அங்கே ஸ்ட்ராங்காகவே ஓரளவுக்கு இருக்காங்க. அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது மீண்டும் அந்த 9 தொகுதியை கைப்பற்ற வேண்டும். இன்னொன்று கூட்டத்தை காட்டணும். உங்களுக்கு தெரியும், இதை முடிச்சுட்டு அடுத்து விழுப்புரம் போகிறார். விழுப்புரம் இவர் சிவி சண்முகம் கூட்டத்தை காட்டுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை கிரவுண்டில் இறங்கினோன்னே தொண்டர்கள் கம்முன்னு இருக்க முடியாது, நிர்வாகிகள் கம்முன்னு இருக்க முடியாது. ஒரு பக்கம் திமுக வந்து ஓரணியில் தமிழகம் ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்க நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு, பெண் நிறுவனம் இருக்குது, சர்மா இருக்கார், ஏகப்பட்ட பேர், உளவுத்துறை எல்லாம் இருக்கார், சுனில் ஏகப்பட்ட பேர் இருக்கார். அவங்கள வச்சுட்டு ஓரணியில் தமிழகம், ஸ்டாலின் வந்து உங்கள் மக்களுடைய குறையை சொல்லுங்கள், நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறது. 1 லட்சம் தன்னார்வலர்கள் இறக்கி விட்ருக்காங்க. இப்படி திமுகங்கிறது இப்போவே வேகம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஆரம்பிச்சது உண்மையிலேயே சிறப்பு. ஏன்னா அதிமுக வந்து சும்மா அப்படியே உட்காந்துருக்குது அப்படின்னு நினைக்காம, இவ்வளோ நாள் வந்து சரியான எதிர்க்கட்சியாக பண்ணலன்னா மக்கள்கிட்ட குறை நிறைய இருந்தாலும், இப்போது எடப்பாடி பழனிசாமி முதல் அழகாக களத்தில் இறங்கியது அதிமுகவினருக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது, எந்த நம்பிக்கையில் இவர் இறங்கி போகிறாரு. இதே மாதிரி தான் முதலமைச்சராக இருந்த ஒரு மைக்கை போட்டுட்டு போனார் பாருங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஏன்னா 10 சீட்டு 20 சீட்டு தான் இந்த அதிமுக வாங்கும், ஜெயலலிதா அம்மா இல்லை, அப்படி இருக்கக்கூடிய எந்த நம்பிக்கையில் இவர் போகிறாருன்னாங்க. பார்த்தா 65 சீட்டு ஜெயித்தார். அதனால் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கை. இன்னொன்று, திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நிறையா ரைடெல்லாம் வரும். ஏன்னா அவர் ஒரு கணக்கு போடுவார், அவருக்கு ஒரு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இது வாழ்வாசாவா பிரச்சனை. வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து ஜெயிக்கலைன்னா அடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதான். அதிமுகங்கிற கட்சிக்கு நம்ம தலைவர்கள்ங்கிற ரேஞ்சுக்கு முடிச்சு விட்ருவாங்க. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும். இப்போ ஸ்டாலின் நினைக்கிறாரில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும். விஜய் ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தம் இருக்குது. வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி கலக்கி கொண்டு இருக்கிறார் எடப்பாடினே சொல்லலாம். நல்ல கூட்டம் வரலைன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா வேலுமணி கூட்டி, அதனால தான் முதல்ல அங்கே போடுறாங்க. எப்பயுமே மக்கள்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா, எடுத்த உடனே எடப்பாடி கிரவுண்டில் இறங்குறாரு, சரியான கூட்டங்க. இப்போ பேச்சு எப்படி வரும், ஜெயலலிதா அம்மா வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபைக்கே வராமல் கொடநாட்டில் இருந்தாங்க. எந்த விதமான சும்மா அறிக்கை மட்டும் விட்டுட்ருப்பாங்க. 4வது வருஷம் முடியும் போது தான் கோயம்புத்தூரில் தான் மாநாடில் ஒரு கூட்டம், சரியான கூட்டம். அதாவது ஜெயலலிதா இவ்வளவு கூட்டமான மக்களே வியந்தாங்க. அந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மா பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி சென்டிமெண்ட்டாக ஜெயலலிதா அம்மா கோயிலுக்கு போவாங்களா, அதேமாதிரி கோயிலுக்கு போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. சென்டிமெண்ட். அப்புறம் இன்றைக்கி நல்ல நாள்லாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் தான் நல்ல நேரம் பார்க்குறாங்க, திமுகலேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க, அவரும் நல்ல நேரம் பார்த்துட்டு கிளம்புறாரு. மக்கள் தான் ஓட்டு போட வேண்டும். ஆனாலும் மக்களை நோக்கி எடப்பாடியுடைய பயணம் வந்து பாராட்டத்தக்கது தான். ஏன்னா மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டே போடுறாங்க. மக்களை சந்தித்து நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று, இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்ததும் சிறப்பு தான். திமுகவை எதிர்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.